வணக்கம், திஸ் இஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் செஸ் போர்டுல, அதாவது புவிசார் அரசியல திரைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதுரங்க ஆட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அரசியல், ராணுவம், வல்லரசுகளோட வீகம் எப்படி ஒன்னோட பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்திலே ஒரு பெரிய வல்லரசு நாடு திடீர்னு சர்வதேச தடைகள் இருக்கிற ஒரு அரசாங்கத்து கூட கை கோர்க்குது. அதுவும் ரொம்பவே முக்கியமான ஒரு வெளிநாட்டு பாதுகாப்பு அதிகாரி அந்த விசிட் பண்ற அதே நாள்ல இந்த ஒப்பந்தம் நடக்குது. இது வெறும் தற்செயலா நடக்கிற விஷயமா? வாய்ப்பே இல்ல. கரெக்டா? வாங்க இந்த வீடியோல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இந்த சிக்கலான அரசியலை புரிஞ்சுக்க நம்ம இந்த 5 விஷயங்களை ஒரு மேப் மாதிரி யூஸ் பண்ண போறோம். 1, மாஸ்கோல நடந்த தற்செயல் நிகழ்வு. 2, தாலிபான்கள் கிடைக்க போற ஆயுதங்கள். 3வது, தீவிரவாத அச்சுறுத்தல்கள். 4வது, இதுக்கெல்லாம் யாரு ஃபண்டிங் பண்றா. அப்புறம் கடைசியா இதுக்கு நடுவுல பாகிஸ்தான் எப்படி மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இந்த மாஸ்கோ தற்செயல் நிகழ்வுல இருந்து இந்த வீடியோ ஆரம்பிப்போம். உலகளவில் நடக்கக்கூடிய இந்த ராஜதந்திர நகர்வுகளோட டைம் லைனை கொஞ்சம் கவனமா பாருங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் சீனா போறாரு, சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வராரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மாஸ்கோ போறாரு. இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். கரெக்டா அதே நாள்ல ரஷ்யாவோட பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஷோய்கு ஆப்கானிஸ்தான் கூட ஒரு மிகப்பெரிய ராணுவ ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறாரு. அடுத்த நாளே திரு தோவலும் ரஷ்ய அதிகாரியும் மீட் பண்றாங்க. பார்க்க தனித்தனி ஈவெண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்குன்னு இந்த வீடியோல நம்ம தெளிவா தெரியுது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஆப்கானிஸ்தான் உலக நாடுகளான தடை செய்யப்பட்ட ஒரு நாடு. இந்தியா மாதிரியான நாடுகளே இன்னும் அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்காத ஒரு நாடு. இப்படிப்பட்ட ஒரு நாட்டு கூட, அதுவும் தாலிபான் அரசாங்கத்துக்கு கூட ரஷ்யா மாதிரியான ஒரு பெரிய வல்லரசு நாடு அபிஷியல் அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த இந்த மாஸ்டர் பிளானோட 2வது கட்டம், தாலிபான்களுக்கு கிடைக்க போற அந்த ஆயுதங்கள் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த அக்ரிமெண்ட் மூலமா ரஷ்யா இதெல்லாம் கொடுக்க போறாங்க தெரியுமா? உலகத்திலே பெஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், டாப் கிளாஸ் வெப்பன்ஸ். அது மட்டும் இல்லாம தாலிபான் ஆர்மி ஆபீஷியல் ட்ரைனிங் வேற. இந்த ஹைலைட் என்னன்னா, இது வரைக்கும் தீவிரவாதிகள் முத்திரை குத்தப்பட்ட தாலிபான்களை ரஷ்யா இப்போ போராளிகள்னு ஒரு புதிய இமேஜ் கொடுக்கறாங்க. இது உலக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். இது எந்த அளவுக்கு பெரிய விஷயங்கிறத ஒரு சின்ன கம்பேரிசன் மூலமா பார்க்கலாம். ஒரு பக்கம் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஃபண்ட் பண்றாங்க. பாகிஸ்தான் அந்த காசுல அமெரிக்காவோட F-16 ஜெட் யூஸ் பண்ணி நினைச்ச நேரத்துக்கு ஆப்கானிஸ்தான்ல ஏர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. இப்போ அதை கவுண்டர் பண்றதுக்கு தான் ரஷ்யா தாலிபான்களுக்கு அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்க போறாங்க. இது வானத்துல நடக்க போற ஒரு நேரடி செஸ் கேம் மாதிரி. சரி, இப்ப நம்ம 3வது பகுதிக்கு வருவோம். 2 நாடுகளுக்கும் பொதுவான தலைவலியா இருக்க தீவிரவாத அச்சுறுத்தல்கள் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். மாஸ்கோல நடந்த மீட்டிங்ல அஜித் தோவல் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பயங்கரவாதம் விஷயத்துல இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது, அதை நம்ம ஏத்துக்கவும் கூடாதுன்னு சொன்னாரு. இந்த வார்த்தைகள் சும்மா காத்துல சொன்னதில்ல, இது நேரடியா அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் ஃபாரின் பாலிசியை பாயிண்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம். இங்க கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்களை நம்ம ரொம்ப நியூட்ரலா தான் அப்ரோச் பண்ணணும். இந்த ஆர்டிகல் ஒரு தியரியை முன்வைக்குது. அதாவது அமெரிக்காவோட சிஐஏவும் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயும் சேர்ந்து ஐஎஸ்ஐ ஸ்கேம் மாதிரி குரூப்ஸ் பேக் பண்றாங்க இருக்கு. ரீசெண்டா மாஸ்கோவில் நடந்த ஓவர்ஹால் அட்டாக் பின்னாடி கூட இவங்க தான் இருக்காங்க. அதே மாதிரி லஷ்கர் தொய்பா மாதிரியான அமைப்புகளும் பாகிஸ்தான் வழியில ஃபண்ட் வாங்கி இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்யறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா ரஷ்யா அப்புறம் இந்தியா இந்த 2 நாடுகளையும் டீஸ்டேபிளைஸ் பண்ண இப்படி ஒரு நெட்வொர்க் வேலை செய்யுதுன்னு இந்த சோர்ஸ்ல நல்லா தெரியுது. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு $1 மில்லியன் கேள்வி வருது. இது நம்ம 4வது பகுதி. இந்த செஸ் போர்டுக்கான நிதி எங்க இருந்து வருது? இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்க நம்பரை ரொம்ப கவனமா பாருங்க. 10,000 கோடிகள். இது சாதாரண அமௌண்ட் கிடையாது. ரஷ்யா கொடுக்க போற இந்த அதிநவீன ஆயுதங்களோட மினிமம் வேல்யூ இதுவாதான் இருக்கும். இங்கதான் ஒரு மிகப்பெரிய மர்மம் வருது. ரஷ்யா ஏற்கனவே 5 வருஷமா ஒரு மிகப்பெரிய போர்ல இருக்காங்க. ஏகப்பட்ட செலவு. அப்படிப்பட்ட நிலைமையில கூட யாருமே அங்கீகரிக்காத ஒரு நாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஆயுதங்களை இப்படி சும்மா இலவசமா கொடுத்துருவாங்களா என்ன? அப்ப இந்த 10,000 கோடியை ரஷ்யாவுக்கு கொடுக்க போறது யாரு? நிச்சயமா தாலிபான்களால அவ்வளவு காசு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க மேல ஏகப்பட்ட சர்வதேச தடைகள் இருக்கு, வருமானமும் இல்ல. அவங்களோட வர்த்தகம் எல்லாமே இந்தியாவின் சாபகார் துறைமுகம் வழிகளை தான் நம்பி இருக்கு. அப்ப கண்டிப்பா பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் சைலண்டா ஃபண்ட் பண்றாங்கன்னு இதுல நமக்கு தெளிவா தெரியுது. இத வச்சுதான் ஒரு புதிய குழு தியரிய இந்த சோர்ஸ் உருவாக்குது. இந்தியா, தாலிபான் அப்புறம் ரஷ்யா இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு புது கூட்டணி. கரெக்டா இந்த ஆயுத ஒப்பந்தம் நடக்கிறப்ப திரு தோவல் மாஸ்கோல இருந்து வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இந்தியா தான் இதுக்கு திரைமறைவுல நிதியுதவி செய்யறாங்களோன்னு ஒரு பலமான வியூகத்தை இந்த கட்டுரை முன்னாடி கொண்டு வருது. கடைசியா இந்த சதுரங்க ஆட்டத்தோட அல்டிமேட் டார்கெட் 5வது பகுதி, பாகிஸ்தான்ல இருக்க சிக்கல். இந்த மொத்த கேம்னால யாருக்கு பெரிய அடின்னு பார்த்தா அது பாகிஸ்தானுக்கு தான். 4 பக்கமும் எப்படி கார்னர் ஆகுறாங்கன்னு பாருங்க. ராஜதந்திர ரீதியா ஆயுத
தடை கொண்டு வரும் மிரட்டுறாங்க. பொருளாதார ரீதியா ஈரான் ஆயில் போக்குவரத்துக்கு ரூட் கொடுக்க சொல்லி சீனா பிரஷர் பண்றாங்க. பாதுகாப்பு ரீதியா ஈரான் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சவுதி அரேபியா நெருக்கடி கொடுக்குறாங்க. இது எல்லாமே விட பெரிய பிரச்சனை இப்போ மேற்கு எல்லையில வந்திருக்கு. அதான் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்க நம்ம தாலிபான். மொத்தத்துல பாகிஸ்தான் நாலா பக்கமும் லாக் ஆயிருக்காங்க. பாகிஸ்தானோட நேட்டை நிலைமைக்கும் நாளைய நிலைமைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. முன்னாடி எல்லாம் எந்த விதமான எதிர்ப்பு இல்லாம ஆப்கானிஸ்தான் பார்டர்கள் நுழைஞ்சு அசால்ட்டா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஆனா ஃபியூச்சர்ல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஜெட் விமானங்களையே சுட்டு வித்துற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆயுதங்களோட தாலிபான் புராணிகள் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால பாகிஸ்தான் ராணுவ சுதந்திரம் ரொம்பவே முடக்கப்படும். இந்த வீடியோல தெளிவா தெரியுது. நாம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்ப நீங்களே சொல்லுங்க, சும்மா தற்செயல் நடக்கிற மாதிரி தெரியும் இந்த மீட்டிங்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே நிஜமாவே ஒரு பெரிய புவிசார் அரசியல் விளையாட்டோட மாஸ்டர் பிளானா இருக்குமா? இந்த கட்டுரையை முன்வைக்கிற இந்த யூரேஷியன் செக்போர்ட் தியரி மட்டும் உண்மையா இருந்தா ஆசியாவோட ஃபியூச்சரே கம்ப்ளீட்டா மாறப்போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான கேள்வியோட இந்த வீடியோவோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.